பெரிய நபர்கள் மட்டுமில்ல, அரசியல்ல இருப்பவர்களோ இல்ல வேலைகள் டாக்டர்ஸோ இன்ஜினியர்ஸ் இப்படியான பதவிகள்ல இருப்பவர்களோ மட்டுமில்ல, ஒரு அறிவுள்ள ஒரு 12 வயசு 10 வயசு குழந்தை கூட ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக் கொண்டிருக்க விடயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் அப்படி என்பது சரி வராது, அவரால் முடியாது அப்படி என்பதுதான். அவர் இன்னொருத்தங்களால இயக்கப்படுபவரை தவிர பல பேரை இயக்குபவர் அல்ல அப்படி என்பது. இந்த ஸ்கூல் டைம்ல யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்லை யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது ஹோம்ஒர்க் தந்துட்டாங்கன்னா, தங்களுக்கு அந்த உடனே பண்ணி காமிக்க முடியாம அப்பா கிட்ட போய் இது எப்படிப்பா பண்றது, அம்மா இது எப்படி பண்றது, இல்லை வேற யாராவது பிரைவேட்டா டீச்சரை வச்சு இதுக்கு விடை எழுதித்தாங்க அப்படின்னு பண்ற அந்த சின்ன பிள்ளைத்தனமா தான் விஜய் அவர்களுடைய விளையாட்டுகளும் அவருடைய அந்த அரசியல் அறிவில்லாத அந்த குணத்தையும் காமித்து கொண்டிருக்கு. இன்று சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்கள், ஸ்டாலின் சார் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணாரு. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அந்த ஒரு ஸ்டைலு, அந்த மாசை இப்படியான நபர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக தேவை அப்படி என்பதை, அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல் மூலமோ இல்லை ஒரு மாஃபியா, இப்போ ரூட்டு மாஃபியா அப்படியான மாஃபியாக்களை வச்சு காசை கொடுத்து வேலைகளை பண்றதோ இல்லாம, தன்னுடைய அனுபவம், தன்னுடைய அறிவாற்றல், மக்களை எப்படி அவர் படித்திருக்கார் அப்படி என்ற விடயத்தை அவர் பேசின அத்தனை வார்த்தைகளுமே அங்க அதிர வச்சிருக்கு, பல மக்களுக்கு புரிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய மனைவிடா நானு அப்படின்ற இதுல பிரேமலதா மேம் அவர்கள் சிங்கிள் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், செம்ம மாசு. சரிங்களா, நாங்க ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஹீரோ ஆனவங்க இல்ல, பெயிண்ட் மாஃபியா ரூட் மாஃபியா வச்சு மக்களை ஏமாத்துறவங்க இல்ல, ரியல் லைஃப் ஹீரோஸ்டா அப்படின்ற மாதிரி சட்டசபையில சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள விஜய் அவர்கள் எப்படி சங்கீதா மேம் அவர்களை 5 வருடங்களாக முடக்கினாரோ, சங்கீதா மேம் அவர்களுடைய அந்த 12 பக்க மெனு அதுல என்னென்ன விடயங்கள் சொல்லியிருந்ததோ அதே தான் தமிழ்நாட்டு மக்களை அவர் முடக்க பல விடயங்கள் பண்ணினாரு. ஆனா நீதிமன்றம் விஜய் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்கு. இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்கோ. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள், பொதுவா எதா இருந்தாலும் அனுபவம் தேவை. சரியா, ஒரு ஆட்டோ ஓட்டுறதா இருந்தா கூட கண்டிப்பா அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாம ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் போறதா இருந்தா கூட அந்த ஆட்டோல ஏற மாட்டாங்க. ஏன்னா அந்த 4 உயிருக்குமே உத்தரவாதம் இல்லை. அந்த 4 உயிருக்கு மட்டும் இல்ல, அந்த ஆட்டோ ரோட்ல போய்க்குள்ள வருகின்ற உயிர்கள், அது விலங்குகளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், எதுக்குமே உத்தரவாதம் இல்லை. சோ அப்ப அதுக்கு தான் அந்த லைசன்ஸ் அப்படின்னு எடுக்கிறது. அந்த லைசன்ஸ் அந்த கால பகுதியிலேயே சில எழுத்து மூலமான பரீட்சைகளும் சரி, இல்ல பிசிக்கல் அந்த ஆட்டோ ஓடுற அப்படியான டெக்னிக்கலும் சரி தெரிஞ்சிடும். சரியா, ஆனா அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழகினவங்களுக்கு தான் அது கை வந்த கலையா இருக்கும். சோ அப்ப ஒரு ஆட்டோ ஓடுறதுக்கே ஒரு 4 பேர் ஏத்திட்டு போறதுக்கே ஒரு அனுபவம்ன்றது எவ்வளவு தூரம் முக்கியம், ஒரு பரீட்சை மூலம் அறிவுன்றது எவ்வளவு முக்கியமோ, ஒரு லைசன்ஸ் அப்படின்றது ஒரு தேவையோ, அப்ப அரசியல் என்றது எவ்வளவு பெரிய விடயம், எத்தனை கோடி பேரோட மக்களோட வாழ்க்கை. அப்ப கண்டிப்பா அது அந்த அனுபவம் தேவை, அது அந்த பரம்பரை ரீதியான அந்த அனுபவம் தேவை அப்படி என்பதை நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடயம் சொன்னாங்க. காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. அது தற்குடிகளுக்கு புரியாது. அந்த தற்குடிகளோட உலகமே வேற. இன்ஸ்டாகிராமை நம்பி அதுகள் எதுக்கு பிறந்தது, என்னத்துக்கு பிறந்ததுன்னு தெரியாம இருக்குதுகள், காணாம போயிருங்கள், அதுல தேட ஒண்ணுமே இருக்காது. இதுதான் தற்குடி கூட்டங்கள். இப்படிப்பட்ட தற்குடி கூட்டங்கள் தற்குடிகளை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். சோ அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் புரியாது. தலைவர் சொன்னதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க மக்களை அப்படி என்பதை காலம் ஒவ்வொரு நாளும் படிப்பிக்கும் அப்படி என்பதுதான். சோ அப்ப விஜய் அவர்கள் அவர் சட்டசபையில இந்த ஒரு மாணவன் படிக்காத மாணவன் வரைக்குள்ள அங்க படித்த மாணவர்கள் ஒரு விடயங்கள் ஆசிரியரோட கலந்துரையாடைக்குள்ள பேசைக்குள்ள அந்த படிக்காத மாணவன் அப்படி இப்படி அந்த பதில் இல்லாம ஸ்பீச்லெஸ்ஸா எப்படி இருப்பாரோ அப்படித்தான் விஜய் அவர்கள் இருந்தாங்க. அங்க உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், அவருடைய தோரண ஸ்டைலு மாசா இருக்கட்டும், தெரி மாசு. சரிங்களா,
படத்துல மட்டும் கதாநாயகன் நடிச்சவன் ரியல் லைஃப்ல ஜீரோ அப்படி என்பதை இந்த விடயம் வந்து காமிச்சிருக்கு. எவ்வளவு தூரம் உதய் அவர்கள் வந்து மக்களை புரிஞ்சிருக்காங்க, கேட்க வேண்டியதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்டிருக்காங்க அப்படின்றது மக்கள் கொண்டாடுறாங்க. சரிங்களா? இதுதான் கண்ணா காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படி என்பது. அடுத்தது பிரேமலதா விஜயகாந்த் மேம் அவர்கள் சிங்கப்பெண் அப்படின்னா நான் சமீபத்தில் பார்த்த சிங்கப்பெண் இவங்க தான். அவங்க எந்த பேப்பருமே பார்க்கல, அதை பார்க்காம அவங்க பேசின அந்த தோரணையா இருக்கட்டும், அந்த கெட்டா இருக்கட்டும், அதை விட்டுட்டு ANI ஆங்கில ஊடகத்துக்கு அவங்க ஆங்கிலத்தில் பேசின இதா இருக்கட்டும், இப்படியான நபர்கள் தான்டா அப்ப நம்ம நாட்டுக்கு தேவை, பல பேருக்கு முன்னுதாரணம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைல சொல்லணும்னா காலம் பேசாதுக்கன்னா நான் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படி என்பதை நீ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பெயிட் மாஃபியா வச்சு என்ன பண்ணாலும் ஏமாத்தலாம். ஆனா சட்டசபையில உன்னோட வாய் தான் பேசணும். சரியா? அதை வந்து அப்படியே காலம் காமிச்சிருக்கு. ஸோ அப்ப சட்டசபையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வாயை மூடிக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் ராஜமோகனையோ ஜெயமோகனையோ இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களையோ பிடிச்சு ஒரு பந்தி எழுதி போட்டு ட்விட்டர்ல போடுறாரு. என்ன ஒரு கேவலம் இது, என்ன ஒரு கேவலம், ஒரு கோலத்தனம். ஸோ அவருக்கு அவருக்கு மறந்துடுவாரு. அடுத்த வாட்டி அவர் 15ஆம் தேதி வரைக்குள்ள கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வரைக்குள்ள கூட அவர் வந்து பேப்பரை பார்த்து தான் பார்ப்பாரு. இல்லை அப்படின்னா இதே தான் இப்படி இருந்து போட்டு அப்புறம் ட்விட்டர்ல போய் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட சொல்லுவாரு, போட சொல்லி ஒரு பந்தி போடுவாரு. என்னையா இது? சரி விடுங்க, தலைவர் சொன்ன மாதிரி காலம் வந்து காமிக்குது. சிறப்பான பாடம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா மேம் அவர்களுக்கும் நடந்தது இதுதான் அப்படி என்பது. பொதுவாக விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவுமே சரி, ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆனது எங்க அப்படின்னா பதவியேற்பு விழாவில் ஒரு நடிகை வந்தாங்கல்ல, அதன் மூலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு பல உண்மைகளை புரிய வச்சது. தற்குறிகளுக்கு இல்லை, நல்ல மக்களுக்கு. சரிங்களா? ஸோ நான் தற்குறிகளை பற்றி நான் கவலையே படுறதில்லை, அதுகளெல்லாம் இந்த உலகத்துக்கு பாரமாக தான் இருக்கு. ஸோ அப்போ பல மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள விஜய் அவர்கள் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அவருடைய மாஃபியாவை வச்சு, அவருடைய பெயிட் மாஃபியாவை வச்சு இந்த ட்விட்டரில் அரசியல் பேசுகிறவர்கள், அதாவது உண்மையை சொல்லணும்னா உண்மையை சொல்றவர்கள், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுறவர்கள், அந்த அக்கௌண்ட்டுகள் 18 அக்கௌண்ட்டுகளை முடக்கணும் அப்படின்ற ரீதியில் போலீசார் அவர்கள்ட்ட சொல்லி சில விடயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற ரீதியில் சொல்லியிருக்கு. இதை பற்றி மரியதாசர் அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு விடயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. டிவிகே ஆட்சிக்கு இன்னொரு அடி. 3 தினங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் விங் காவல்துறை மூலமாக தன்னை டிவிகே கட்சியை எதிர்த்த எக்ஸ் தளத்தில் என் ஐடி உட்பட பல ஐடி எல்லாவற்றையும் நீக்க முயற்சித்த டிவிகே அரசியல் காவல்துறையின் அந்த நடவடிக்கையை தவறு என நிறுத்தியது சென்னை உயர் நீதிமன்றம் இன்று. இதற்காக வாதாடி வெற்றி பெற்ற என் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இப்போதும் சொல்றேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ரூட் மாஃபியா பிளஸ் லாட்டரி மாஃபியா இரண்டையும் மொத்தமாக சிறைக்கு அனுப்புவதுதான் எமது முக்கிய பணியே. ஆக திரும்ப சொல்றேன், டிவிகே அரசு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற ரீதியில மதிப்புக்குரிய மரியதாசர் அவர்கள் வெளிப்படையாகவே இதை போட்டுடைத்தது நல்ல மக்களுக்கு, நேர்மையை விரும்புகிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. சரிங்களா? மரியதாசர் அவர்களும் தீவிரமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர். அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் என்ற ரீதியில தரமான சம்பவம் சார். சரிங்களா? இது வந்து மரியதாசர் அவர்கள் சொன்னது. அடுத்தது விஜய் அவர்களுடைய சட்டமன்றத்தில் நடந்த அந்த குழந்தை பிள்ளை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது படிக்காம வந்து இல்லை அந்த சப்ஜெக்டே தெரியாத அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி வாயை மூடிக்கொண்டு சட்டசபையில இருந்து போட்டு உதயநிதி சார் அவர்கள் பந்தாட, பிரேமலதா மேம் அவர்கள் பந்தாட, அப்படியே பேசாம இருந்து போட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஆளை சொல்லி ட்விட்டர்ல போட்டார்ல, அதுக்கு மரியதாசர் அவர்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. அவருடைய ஸ்டைல்ல பதில் சொல்ல வக்கு இல்லை என்றால் சட்டமன்றம் வருவதையும் லீவ் போட்டு விஜய் வீட்டில் ஓய்வெடுக்கலாம், வந்து பதில் அங்கே சொல்வதை விட்டுட்டு ட்விட்டரில் எவனையும் எழுத வச்சு உன் பேரில் வெளியிடுவது கூச்சமா இல்லையா? இது வரை அனைத்து முதல்வர்களும் சட்டமன்றத்தில் அப்போதே பதில் கொடுப்பார். அதை தாண்டி சட்டமன்றம் முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். ஆனால் இது இரண்டுமே செய்தால் தன் தகுதி ஊருக்கு தெரிந்துவிடும் என்று எவனையோ விட்டு உன் பேரில் ட்விட்டர் பக்கத்தில் பதில் போடுகிறாயே,
சொல்லு, உனக்கு உண்மையாகவே கூச்சமா இல்லையா? நீ படுத்துக்கோனா, நான் பண்றேன் அரசியல் ஆட்சி என்று அந்த மார்ட்டின் குரூப் தமிழகத்தை கொள்ளை அடிக்க விட்டுட்டு சொகுசு வாழ்வும் ஊர் புகழுக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தர் இந்த மாநிலத்தின் முதல்வராக இருப்பது இந்த மாநிலத்தின் சாபக்கேடு. இதுதான் மரியதாசர் அவர்களுடைய கர்ஜனை. பல கோடி மக்களோட மைண்ட் வாய்ஸ இயக்கங்களை மரியதாசர் அவர்கள் கம்பீரமா வெளியிட்டது சிறப்பு சார். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படி என்பது இதுதான் கண்ணா. மக்களை, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதே மாதிரிதான் சங்கீதா மேம் அவர்களும் கடந்த 5 வருடங்களாக பல வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாம தவித்தாங்க. கடைசியில அவங்க ரொம்ப கண்ணியமா எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு போட்டு நவம்பர் மாதம் 2025 விவகாரத்துக்கு கோரினாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க விஜயை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, பிள்ளைகளும் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இதுதான் உண்மை. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இப்ப பல கோடி பேர் பார்க்க அந்த காலம் பேசுது. நன்றி மக்களே.